11 கண்கள் சிவபெருமானுக்கு எப்படி சாமி 2011 நேத்திரம் எப்படி எப்படி கிடைத்தவை நான் சொல்றேன் கணக்கு விடாத நீ பிடிக்கிறேன் அப்படியா நான் ஏறக்கூடிய காலை வாகனத்திற்கு 2 நேத்திரம் கிட்ட வந்து கூட்டிட்டு வாப்பா என் கரத்திலே பிடித்திருக்கும் தங்க மானுக்கு 2 நேத்திரம் 2 2 3 கிட்டப்படா 4 அது மட்டுமா என் சிரத்திலே அமர்ந்திருக்கிறாரே கங்கா தேவிக்கு 2 நேத்திரம் 4 2 6 அடுத்தபடியா இந்த சிவனோடு சேர்ந்திருக்கும் உமா பார்வதிக்கு 2 நேத்திரம் சரி 6 2 8 இந்த சிவபெருமானுக்கு நெற்றி கண்ணோடு 3 கண் படைத்த சிவனாவேன் ஏங்க உங்களுக்கு தான் 3 கண்ணா 3 கண்ணுமில்ல 3 கண்ணுமில்லப்பா 3 நேத்திரங்கள் 3 கண்கள் இருக்கு பாத்தியா 2 கண்ணு ஆமாங்க என் நெத்தியில பாரு ஆமா சாமி அங்க ஒண்ணு இருக்குது ஆக மொத்தம் 11 ஆகுது சாமி 11 நேத்திரம் மீதி 2000 நேத்திரம் எங்க இருக்கிறது என் கழுத்திலே அங்கவெல்லாம் ஆபரணமாக விளையாடுகிறானே இந்த ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகசர்பத்துக்கு 1000 தலை 1000 எங்க ஒண்ணே தாங்குது மீதிலாம் காணோம் கோபம் இருந்தால் மீதி 999 தலை வரும் கோபம் வந்தா தான் ஆமா கோபம் வந்தா தான் 999 வரும் ஆமாடா நான் இன்னைக்கு பாக்குறேங்க ஏன்டா வான வருஷம் விட்ட மாதிரியே நீங்க விடுறீங்க பாம்பு வலிக்குது எனக்கு வலிக்குதுடா சாமி 2000 தலைன்னு சொன்னீங்கல்ல ஏங்க நான் ஒவ்வொரு ஊருக்கும் போறேன் 1000 தலையில சிவபெருமானுக்கு தலையில கழுத்துல ஒரு பாம்பு இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் போற இடத்துல எங்க ஊர்ல 5 தலையில நாகப்பாம்பு இருக்குதுங்கிறாங்க 2 தலையில நாகப்பாம்பு இருக்குதுங்கிறாங்க 3 தலையில நாகப்பாம்பு இருக்குதுன்னு சொல்றாங்க நான் கேள்விப்பட்டதுதான் உண்டு ஒரு நாள் அப்படி பார்த்ததில்ல ஆமாங்க 1000 தலைன்னு சொன்னீங்களே கோவப்பட்டா தானே வெளியே வரும் கோவப்பட்டா தானே வரும் இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தா இதை பற்றி உனக்கு தெரியாது உன் விதி முடிந்தாலும் கிடைக்கும் அதை நீ மிதிச்சாலும் கிடைக்கும் பாம்பு போட்டாலும் வரும் சாம்பு போட்டாலும் வரும் அதை போல இந்த ஆதிசேஷனுக்கோ 1000 தலைகள் 1000 தலைக்கும் 2000 ஒரு 11 கண்கள் சுருக்கமா சொல்லணும்னா மும்மூர்த்தி தேவர்களுக்கு 5 சிரம் 5 சிரத்திற்கும் எத்தனை கண்ணாவது 5க்கும் 10ஆவது எண்ணத்து கண்ணோடு 11 ஆக மொத்தம் 2000 நேத்திரத்திற்கு சொந்தக்காரன் இந்த சிவபெருமான் தேவா ஐயா அது மட்டுமா இன்னும் சிலர் என்ன நடந்தது தெரியுமா உலக பதியால
கேட்டல்ல இது ஒன்னை போலவே என் தேவையாகப்பட்ட உமா பார்வதி ஒரு நாள் தினத்துல கணவர் படி அளக்க போறோம்னு சொல்றாரு. எப்படி இந்த படி அளக்கிறாரு அப்படின்னு என் மனமானதை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய எறும்பை பிடித்து தங்க சிமிழுக்குள் அடைத்து தன்னுடைய முந்தானிக்குள்ளே முடிந்து கொண்டாள். முடிந்திருக்கும் பொழுது என்று போல் இன்ற தினத்தில் உலகமெங்கும் படி அளந்து நான் கைலாய வந்தடைந்தேன். என் தேவி என்ன கேட்டால், சுவாமி மன்னவா, தினந்தோறும் சென்று படியளப்பீரே, அதன்படி யாவற்றா ஜீவவேதங்களுக்கு படியளந்தீங்களா? அப்படி என் தேவையாகப்பட்ட பார்வதி கேட்டாள். தினந்தோறும் என்ன வேலை செய்வேணும், படியானது எப்படி அளப்பேனும், யாருக்கும் குறையில்லாமல் படியளந்து வந்தேன்னு நான் சொன்னேன். ஆனா என் பொண்டாட்டி என்ன சொன்னா, சுவாமி மன்னவா, நீங்கள் ஒரே ஒரு ஜீவராசிக்கு படி அளக்கல. அப்படி என் தேவி பார்வதி சொல்கிறார், சிவபெருமான் அளந்தபடியிலே குற்றமா? குற்றத்தை காட்டறி. என்னடா குற்றத்தை காட்டறி அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய முந்தானை அவிழ்த்தாள், தங்க சிமிலை திறந்தாள். அந்த சிறிய எறும்பினுடைய வாயில சிறு தானியமானது இருந்தது, சிமுலுக்குள்ள இருக்கிற எறும்புக்கு. அதை போல சுவாமி மன்னவா, உங்களுடைய அருமை தெரியாமல் நான் விளையாடிவிட்டேன் சொல்லி என் பாதத்திலே விழுந்து தஞ்சமடைந்தாள். நன்றி தேவா. அப்படி முன்னதாண்டா வந்து கொடுத்தாரு. நம்முடைய தந்தை அவர்களும் தாய் அவர்களும் விடாத வந்துகிட்டே இருக்கு. நன்றி தேவா. உனக்கு திருமணம் ஆனதா? 3 தடவை தெரியாம தான் போச்சு. கல்யாணம் ஆவலன்னு சொல்ற, அதே போல 3 தடவை தெரியாம ஆகும். தெரியாம 3 தடவை நடந்து போச்சு. எப்படி தெரியாம, கண்ணுக்கு தெரியாம. இது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருப்பா. ஆமாங்க, எனக்கு அப்படித்தான் பிடிச்சிருந்துச்சு. தாலி கட்டல, ஆனா பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல. ஆமாங்க. நன்றி தேவா. எனக்கும் திருமணம் ஆனது. எனக்கு எத்தனை பொண்டாட்டி? எனக்கு சரியா 2 பொண்டாட்டி, 2 தேவிமார்கள். ஆமா. யார் யார்? இந்த சிவனோடு இடாபாகத்தில் சேர்ந்து இருப்பாள் உமா பார்வதி சக்தி. என் சிரத்திலே அமர்ந்திருக்கிறாள் கங்காதேவி, 2வது மனைவி. மொத்தம் எனக்கு 2 பொண்டாட்டி, 2 தேவிமார்கள். ஆமா. சரிங்க. 2 தேவிமார்களை திருமணம் செய்து நந்தி தேவா 2 பெண்மணிகளை திருமணம் செஞ்சாலும் ஆனா என் பொண்டாட்டிங்க நான் இல்லாத கூட ஒரு நிமிஷம் இருப்பாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் பிரியவே மாட்டாங்க. வாழ்ந்தது இல்ல. சரிங்க. தண்ணியே பிரிஞ்சு போனாலும் போகும். என் பொண்டாட்டிக்கு 2 பேருமே தனி பிரிஞ்சு வாழ மாட்டாங்க, ஒரு கூட்டு கிளி போலதான் இருப்பாங்க. என் தேவையாள திருமணம் செய்து எனக்கு குழந்தைகள் இருக்குதா இல்லையா தெரியுமா? எனக்கு மொத்தம் இந்த அகில உலகத்திலே அழகன் என்ற பெயர் எடுத்த ஒரு மகன் இருக்கிறான். பானை வயிற்றோடு ஒரு மகன் இருக்கிறான். பானை வயிற்றோடு ஒரு மகன், ஆனை முகத்தோடு ஒரு மகன், அழகான ஒரு மகன். யார் தெரியுமா? உலகத்திலே முந்தி பிறந்த தொந்தி விநாயகர் என்று சொல்லி யாவரும் வணங்குறாங்க பத்தியா? முதல் என்னுடைய மகன் கணபதி பிள்ளை சரம வைகையிலே 6 நெற்றி பொறியாக விழுந்து கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டு என்னுடைய மகனுடைய பெயர் ஆறுமுகன் சுப்பிரமணியன். அப்படி 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் என்று போல் இன்றைய தினத்திலும் உலக பிரபஞ்ச மக்கள் எல்லாம் பசி பற்றி என்று வாழ்வார்கள். இந்த கைலாச வாசல் மட்டும் படியளக்கவில்லை என்றால் யாவருக்கும் துன்பம் வந்து நேர்ந்துடும். அதனாலே இன்றைய தினத்திலே நான் அக்கால ஏறணும். அக்கால ஏறுவியா? எங்க அக்கால யாராவது ஏறுவாங்களா? ஏப்பா அக்கா நமக்கு அக்கா இல்லையா? இல்லப்பா, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அம்மா அடை கை கொண்டேன். அம்மால வச்சுக்குவீங்களா? சாமி, அநியாயமா பேசக்கூடாது. கடவுள் நீங்க. சொப்பாலே சொருவினே. அக்கால சொருவாங்க, புண்ணு வந்துடும். பாம்புத்துல போய் சொருவு. அப்படி இல்லப்பா, அக்காலை ஏறினேன்னா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் ஏறக்கூடிய காலை வாகனத்தில் அக்காலை ஏறினேன். அம்மானை கை கொண்டேன் என்றால் என் கரந்தனில தங்கமான இருக்கு பாரு, இந்த அம்மானை கை கொண்டேன். அப்பால சொருவினு சொன்னா என் ரேகமெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லு பார்க்கலாம். என்ன சாமி, எல்லாம் பூரா கொழுப்பாத்தான் இருக்கு. அது இல்லப்பா, அறுத்து போட்டா நம்ம ஊருக்கே கரியாகும்.
நந்தி தேவா சாமி பொறுக்கு வரை பொறுப்பேன். ஆமாங்க பொறுக்கிட்டு வாங்க டீ கப்பு நிறைய கிடக்குது இல்லப்பா என் ரேகமெல்லாம் எல்லாம் வெள்ளை வெள்ளையான்னு இருக்குது, என்னன்னு சொல்லு. அது வெள்ளை வெள்ளையா இருக்கிறது பவுடர் சாமி வாயில் வந்து 250 ரூபா. இல்லப்பா திருநீர் தினந்தோறும் நான் அணியக்கூடிய திருநீரானது நான் எப்பயுமே என் இடுப்புலயே இருக்கும். அததான் சொப்பாலை சொருவினேன். இப்படி நான் காலை வாகனம் ஏறி உலக பிரபஞ்ச மக்களுக்கெல்லாம் படியளக்க செல்ல வேண்டும். ஓடோடி சென்று என் தேவிமார் இருவர் இருக்கிறார். சக்தியும் கங்கையும் தனித்தனியா கூப்பிட்டா திட்டுவாளுங்க, என்னையா பிரிச்சு பேசுறீங்க அப்படிமாங்க. அதனால என் தேவியால் சக்தியும் கங்கையும் கணவர் அழைத்தார் என்று சீக்கிரமா அழைத்து வருகிறேன்.